Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியைக்காகவே ஸ்பெஷலாக ஒரு டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, கோல்டு காயின் வந்து வாங்க முடியுமா வாங்க முடியாதா, எவ்வளோ பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, மாதம் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து எப்படி நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம ஸ்கீம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இவங்க அக்ஷய திருதியை 2027 வந்து டார்கெட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்ஷயா கோல்டு 2027 அப்படிங்கிறது தான் வந்து இதோட நேமு. ஸோ இதோட டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 2500 வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுறதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பண்ணுற ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து 2500. அதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ முடியுதோ 100, 200, 300, 400, 500 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பே பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் 2500 நம்ம வந்து பல்காக வந்து பே பண்ணணும். ஸோ இதை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் வந்து 30 வரைக்கும் வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஏப்ரல் 30 வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் வந்து பாருங்களேன். பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஜூன் மந்த் ஃபுல்லாக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 10% வந்து பெனிஃபிட்டு, ஜூலை மந்த் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 9% வந்து பெனிஃபிட்டு, ஆகஸ்ட் மந்த் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 8% வந்து பெனிஃபிட்டு, செப்டம்பர் மந்த் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7% வந்து பெனிஃபிட்டு, அக்டோபர் மந்த் பே பண்ணுறதுக்கு 6% பெனிஃபிட்டு, நவம்பருக்கு 5% பெனிஃபிட்டு, டிசம்பருக்கு வந்து 4% வந்து பெனிஃபிட்டு, ஜான்வரி மந்த் வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3% பெனிஃபிட்டு, ஃபெப்ரவரிக்கு வந்து 2% பெனிஃபிட்டு, மார்ச்சுக்கு வந்து 1% பெனிஃபிட்டு, ஏப்ரல் மந்த்துக்கு வந்து 0.5% வந்து பெனிஃபிட்டு, மே மந்த் வந்து மே 9, 2027 அன்றைக்கி அக்ஷய திருதியை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் அவங்க ட்விஸ்ட்டும் வந்து கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜூன் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து நம்ம இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதை சேவ் பண்ணுறத வந்து நம்ம டிஜிகோல்டு ஆப், தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்லேயே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமமாக வந்து 2500 வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம எப்போ வேணுமாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எப்போ வேணுமாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து எது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா மே 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸ்கீம் வந்து எப்போ மெச்சூர்ட் ஆகும் அப்படின்னா மே 8ஆம் தேதி, அதாவது அக்ஷய திருதியைக்கு முன்னாடி நாள் வந்து மெச்சூர்டு வந்து ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அக்ஷய திருதியை 2027 கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து இங்கே தான் வருது. பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஆஃப்டர் ஸ்கீம் மெச்சூரிட்டி முடிச்சுட்டு நம்ம கோல்டு ஜுவல்லரியாக வாங்குகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள். பெனிஃபிட் வந்து கோல்டு காயினுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நம்ம கோல்டு காயின் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு அன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதை வந்து போட்டு தான் நம்ம வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தங்கமயிலோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது கோல்டு ஜுவல்லரி வந்து போட்டால் தான் அந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள். இல்லை அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு மட்டும்தான் அப்ளிகபிள். அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டு காயினாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் டைமண்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு வெயிட் வந்து எவ்வளோ சேவ் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைமண்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதியைக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஸ்டோன் சார்ஜஸ், ஹால்மார்க் சார்ஜஸ் எல்லா சார்ஜஸும் நம்ம வந்து பே பண்ணணும். இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடையாது. ஒன்லி அந்த பெனிஃபிட் மட்டும்தான். அதுவும் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்கினா மட்டும்தான். ஸோ நம்ம யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்க தான் வந்து கன்ஃபார்மாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்க வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் தான் அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நமக்காக யாரையும் வந்து இதில் அனுப்பி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதை தெளிவாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம்.
ஸோ நம்ம வந்து சிட்டிசனாக இருக்கணும், 18 இயர்ஸ் வந்து அபோவாக இருக்கணும். அண்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோடு வந்து இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம கேஒய்சி, பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். பேங்க் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக அதில் கொடுக்கணும். ப்ளஸ் பர்ச்சேஸ் அப்பையும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் வந்து நம்மளோட ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது வந்து ஜூன் 1லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஏப்ரல் 30 வரைக்கும். பேமெண்ட்டோட கடைசி டேட்டு மே 5. ஸ்கீம் வந்து 8 மே வந்து 2027, அதாவது அக்ஷய திருதிக்கு முன்னாடி நாள் வந்து மெச்சூரிட்டி ஆகிடும். ஸோ அக்ஷய திருதி அப்போ நம்ம கோல்டு ஆர் டைமண்ட் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 2500, அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வந்து பே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டும் அக்ஷயா கோல்டு ப்ளஸ் 2027 அந்த ஸ்கீமில் போய் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் சேவிங்ஸும் வந்து ஒரு நாளில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோல்ட் ரேட் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் இன்ஃப்ளேஷன். த அப்ளிகபிள் கோல்ட் ரேட் அட் த டைம் ஆஃப் ஜுவல்லரி பர்ச்சேஸ் வில் பி கன்சிடர் டூரிங் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரெடியூம் பண்ணும் போது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் ஷாப்லலாம் வந்து பே பண்ண முடியாது, டிஜிகோல்டு ஆப்பில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டாக வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து ஜாயின் பண்ணி பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட் இதில் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து எந்த மந்த் வந்து பே பண்ணுறீங்களோ அந்த மந்த்துக்கு பெனிஃபிட் பர்சன்டேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெனிஃபிட் வந்து ஆட் ஆகும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து தெளிவாகவே வந்து போட்டிருக்காங்க, ஜுவல்லரி பர்ச்சேஸுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள். அதுவும் மெச்சூரிட்டி முடிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள். நம்ம வந்து கோல்டு காயின் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள் இல்லை. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணமோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கோல்டு காயினாக வந்து கொடுப்பாங்க. ஸோ கோல்டு காயின் தான் உங்கள் பிளான் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு. ஜுவல்லரி அப்படின்னா இதை மேபி ட்ரை பண்ணலாம், பட் தங்கமயிலோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையே. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ரிடம்ஷன் டன் அட் எனி தங்கமயில் ஜுவல்லரி ஷோரூம் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே எந்த ஜுவல்லரி ஷாப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். தமிழ்நாடை தாண்டி இன்கேஸ் இப்போ பெங்களூரில் இல்லை வந்து ஹைதராபாத்தில் எங்கேயாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்க கிராமை விட நம்ம கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கிராமை வந்து நம்ம கண்டிப்பாக கேஷாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் வந்து 3.8 கிராம்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், மீதி ஒரு 200 மில்லிகிராம்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து கேஷாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்மளோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், ப்ளஸ் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து அக்ஷய திருதிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 35 டேஸ் வந்து அதிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட ஜுவல்லரி வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஷோரூமில் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ரீட்டைலர்ஸு எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 1.75 lakhs மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கீமில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஷோரூம்லேயே நம்ம ரிடம்ஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்கீமோட பாஸ்புக்கை டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் ரெடீம் நவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ரெடீம் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம். அப்படி சூஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்ட் நம்பரு, மொபைல் நம்பரு, நம்மளோட வெரிஃபைடு இமெயில் ஐடி, அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கீமோட பாஸ்புக் நம்பரு, அதுக்கடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆன்லைனில் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து தங்கமயில் சப்போர்ட் டீமுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃபர்தர் வெரிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கேட்டுக்கலாம்.
நம்ம ஆன்லைனில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 22 கேரட் கோல்டு ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சில்வர் ப்ராடக்ட்ஸும் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அண்டர் ஆன்லைன் ரெடப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சில்வர் ப்ராடக்டெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து க்ளோஸ் பண்ணி வாங்க முடியாது. அதே மாதிரி கோல்டு காயினும் வந்து வாங்க முடியாது. அப்படி நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கோல்டு காயின் வந்து வாங்குவீங்க. பெனிஃபிட் எதுவுமே வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி தெளிவாக 2-3 இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது அக்ஷய திருதியை 2027 டார்கெட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனுக்கு வந்து 10, ஜூலைக்கு 9, ஆகஸ்ட்டுக்கு 8 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று கம்மி பண்ணிக்கிட்டே வந்து வந்திருக்காங்க. ஸோ ஏப்ரலுக்கு 0.5% வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த 8 நாளைக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். 8ஆம் தேதி வந்து இதோட மெச்சூரிட்டி, 9ஆம் தேதி அக்ஷய திருதிக்கு இதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங், கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு கோல்டு காயின் தான் வந்து வேணும் அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பெனிஃபிட்டையும் ஆட் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அது மாதிரி உங்களுக்கு கோல்டு காயினை வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். காயின் தான் வேணும் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணாதீங்க. ப்ளஸ் இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரெடியூம் பண்ணீங்க அப்படின்னா டைமண்ட் ஜுவல்லரி கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது. இவ்வளோ தான் இதில் இருக்கிறத நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கீமு டிஜிகோல்டு ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி சிட்டு ஸ்கீமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து போய் பே பண்ணுறது எதுக்கு? நம்ம வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான். ஸோ இதில் வந்து கோல்டு ஜுவல்லரி ஆர் டைமண்ட் ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு 20% வேஸ்டேஜ் அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 10% தான். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 10%ஆவது கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா என்னன்னு தெரியல. டிஜிகோல்டில் நம்ம மேக்ஸிமம் சேவ் பண்ணுறதே ஒரு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் தான். ஸோ அதில் நம்மளால் வாங்க முடியாது என்ன ஒரு ரிங்கு இல்லை ஒரு தோடு இவ்வளோ தான் வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கு தான் வேஸ்டேஜ் பயங்கரமாக வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணுறதுல பெனிஃபிட் இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லை இதை விட ஏதாவது பெஸ்ட்டான ஸ்கீம் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு எது ப்ராஃபிட் இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து பயங்கர வாலடைலாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ₹100 கூட நமக்கு வந்து ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நல்ல ஸ்கீமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.